அவதூறு பரப்புவதும், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும், கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இங்கே உங்கள் பிள்ளை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்கப் போகிறோம் என்று நம் மீது பழி சுமத்துகிறார்கள், நம் மீது அவதூறு பரப்புகிறார்கள். நம்மை பழி சுமத்துவதும், சேற்றைவாரி வீசுவதும், அவதூறு பரப்புவதும், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும், கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை, ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இது வரலாறு படைக்கும் வரலாறு, இது வரலாறு படைக்கும் வரலாறு. இந்த வரலாற்றிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும். ஒன்றை நான் நினைவில் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்து விடுவோம் என்று நம்மை பழி சுமத்துகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே, முல்லை பெரியாறு 142 அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வாய் கூசுகிறதோ மாங்காய் கூசுகிறதோ என்பதை போல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதை போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை. கேரளா அழுத்தத்தின் காரணமாக 137 அடியாக குறைத்ததன் காரணமாக பாசன பரப்பு குறைந்தது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார்கள். அணையை 152 அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பல ஆய்வுகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 20/11/2014 அன்று உச்ச நீதிமன்றத்திலே அணையின் நீரை 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உறுதி செய்த பின் 7/12/2015 அன்று அதனைத் தொடர்ந்து 15/10/2015 ஆகிய 3 முறை 142 அடியாக நீரை உயர்த்தினோம். மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டு காலங்களிலே ஒரு முறையாவது 142 அடியை உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா? ஆகவே தமிழகத்துடைய வாழ்வாதார உரிமையை அடமானம் வைத்தது கூட்டணி கட்சிகளுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இங்கே உங்கள் பிள்ளை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு, பாலாறு என்று அத்தனையும் அடமானம் வைத்தவர்கள் சாஸ்தாஸ் அப்பா ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? அதை விடுத்து, அதை மறந்து, அதை மறைக்க நீங்கள் திசை திருப்புகிற நாடகத்தை நீங்கள் என்னாலும் நடத்த முடியாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.